காலையில் எக்ஸாமை சீக்கிரமாக எழுதி முடிச்சுட்டு 12:45 முருகாலயா தேட்டருக்கு தாங்க வந்திருந்தோம். விஜய் அண்ணாவோட கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்திருந்தோம். உள்ளே போனோடனே படத்தை போட்டு விட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரில. அந்தளவுக்கு செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. காமெடியாகவும் இருந்துச்சு, ஆக்ஷனாகவும் இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்பா விஜயோட பையன் விஜய் தான் ஆக்டிங்கில் மிரட்டிகிட்டு இருந்தார். அந்தளவுக்கு ஜம்முன்னு இருந்துச்சு படம். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, அதுவும் நிறைவேறிடுச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது தளபதி அண்ணாவோட கடைசி படமாவது ஃபஸ்ட் ஷோவில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா அப்பனும் பையனும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி சீனெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பயங்கரமாக பார்த்திங்கன்னா த்ரிஷா மேடம் வந்துட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டுக்கு சரியான வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜம்முன்னு இருந்துச்சு. நம்மளும் தேட்டரை உட்காந்து அலப்பறை காட்டிக்கிட்டு இருந்தோம். ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பசங்க எல்லோரும் சேர்ந்து விஜய் அண்ணா ரசிகர்கள் எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக அலப்பறை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட்டாசு வெடிச்சிட்டு